இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நியாய வட்டி வாங்கி வாங்கியே பெரிய ஆளானவங்க. ஆனா அவங்களுக்கும் உனக்கும் என்னன்னா சம்பந்தம்? ஆரம்பத்துல நம்ம தொழில் பண்ணும்போது கையில இருக்கிற பணத்தை போட்டு பண்ணோம். எவ்வளவோ கஷ்டத்தை சந்திச்சோம். திடீர்னு சேல்ஸ் இருக்காது, சரக்கு எடுக்கணும், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். நாம காசு வாங்கினா வாங்கினவங்களுக்கு திரும்ப தரணும். அப்பதானே தொழில் பண்ண முடியும். நானும் அப்பப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன், வட்டிக்குத்தான். ஆனா வட்டிக்கு மேல வட்டியை போட்டு வாங்கின தொகையை விட பல மடங்கு பெருசா மாத்தி வச்சிருந்தான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத போது நாம போய் அவன் வீட்டு வாசல்ல நிக்கணும், எப்படியாவது அவங்க நம்ம கடையை எழுதி வாங்கணும். இதுதான் அவன் நோக்கம். ஒரு கட்டத்துல அவங்களோட சூழ்ச்சி எல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் காவேரியோட நகையெல்லாம் வித்து மொத்த அசலையும் அப்படியே அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சான். ஆனா அதை அவனுங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க தொழில வட்டிக்கு பணம் கொடுத்து எழுதி வாங்க முடியாத ஒரே சொத்து நம்ம கடை தான். அந்த வன்மம் அவனுக்கு இன்னும் இருக்கு. அப்பல இருந்தே அவன் மனசுக்குள்ள ஊறி போச்சு. அதான் அந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கான். போலீஸ் சட்டம் அதெல்லாம் நீ வேறடா டே, எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுத்து அடைச்சிடுவானுங்க. அப்போ என்னப்பா பண்றது? இந்த அருக்கு காரக்குடி அங்க போய் பத்திரத்தை முதல்ல அவங்கள்ட்ட இருந்து மீட்கணும். அதுக்கப்புறம் பழசு புதுசுன்னு நிறைய கொடுக்க வேண்டிய கணக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா வட்டியும் அசலுமா சேர்த்து கொடுக்கணும். இது நம்மளோட குடும்பத்தோட கணக்கு மட்டும் இல்லை, அவனுங்களால பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களோட கணக்கு. நம்ம முன்னாடி நின்று தீக்கணும்னு இருக்கு, தீத்துருவோம். தீபாவளி கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சுல வீரா, பட்டாசை கொளுத்தி செலிப்ரேட் பண்ணிடுவோமா? ஓ, நான் ஏன் கவலைப்படுற? கேட்டல்ல, மாற இறங்கிட்டான். நம்ம பத்திரம் நம்ம கைக்கு வந்த மாதிரி. நீ தைரியமா இருந்தா.